கன்னிராசி அப்படின்னு சொல்லும் போதே பாருங்க, இந்த பேரே நல்ல ஒரு நெறி, நல்ல ஒரு நயம், நுட்பம் இது மூன்றின் சங்கமமாக விளங்குது. பிரபஞ்சத்தில் ஒழுக்கம், ஒற்றுமை அது எவ்வளவு முக்கியமோ அதை சரியாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கன்னிராசி. எதை செஞ்சாலுமே முழுமையாக சீராக தப்பில்லாமல் செய்யணும் அப்படிங்கிற தீவிரமான எண்ணம் உங்களோட உள்ளத்தில் கண்டிப்பாக இருக்கும். சின்ன விஷயமா இருந்தால் கூட அதில் கவனம் செலுத்தி தன்மை, மற்றவங்களுக்கு தெரியாத நுட்பத்தை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, இதெல்லாமே சிறப்பான குணமாக இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்ககிட்ட இருக்குது. அமைதியான அணுகுமுறை, அறிவார்ந்த சிந்தனை, மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற உண்மையான மனம், இது மூணுமே இருக்குது. இது மூணுமே கன்னிராசிகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய குணம் அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கை வெளியில் அதிகமாக தெரியாமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ள உறுதியான மனசோடு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய நபர்கள் தான் கன்னிராசி அன்பர்கள். நீங்கள் பொறுப்புணர்வு, நேர்மை, நல்ல ஒரு கட்டுப்பாடு, இது மூணுமே உங்களுக்கு அடையாளமாக இருக்குது. ஒரு இடத்துல ஒழுங்கு வேணும் அப்படின்னா கன்னிராசிக்காரங்க அங்கே கண்டிப்பாக இருக்கணும். ஒரு செயலுக்கு முழுமை வேண்டும் அப்படின்னா கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக அதில் இருக்கணும். அந்தளவுக்கு சிறப்பும் திறமையும் கொண்டவங்க கன்னிராசி அன்பர்கள் நீங்களாக இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை தான் இப்போ இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கன்னிராசி அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களோட வாழ்க்கையில் தொழில், கல்வி, வியாபாரம், நல்ல ஒரு உயர்வு இது எல்லா வகையிலுமே வரணும் அப்படின்னா நீங்கள் புதன்கிழமையில் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும். இது நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தக்கூடிய வழிபாடாக இருக்கிறதுனால புதன்கிழமையில் குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு உங்கள் குலதெய்வத்தை நம்பி உங்கள் குலதெய்வத்தின் பெயரை 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே வந்து சேரும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். குலதெய்வத்தின் அருளால் நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது துளங்கவும் கண்டிப்பாக குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சிறப்பான உயர்வு, நன்மை உங்கள் ஜாதக அமைப்பால் வரக்கூடிய நேரம் இது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கோங்க. நன்மையை பல வகையிலுமே நிச்சயமாக நீங்கள் பெற முடியும். இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் அப்படிங்கிறது நிறைய விஷயத்தில் சிறப்பானதாக இருக்குது. ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்துது. எந்த விஷயம் கவனமாக செயல்பட்டால் நன்மையை பெற முடியும், எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியானதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது. 14ஆம் தேதி அன்றைக்கி கர்மஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய சுக்கிர குரு சேர்க்கையால் தொழில் வாழ்க்கையில் உங்களுக்கு நிகரற்ற மதிப்பு, மரியாதை ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு பதவிகளும் அதோட உயர்வும் ஏற்படும். 11ஆம் தேதியிலேருந்தே பாருங்கள், செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் நுழையிறதுனால நீங்கள் கொஞ்சம் கோபத்தை அதிகமாக தூண்டுறது போல் சில செயல்கள் இருக்கும். மற்றவங்களோட செயல்கள் தேவையில்லாமல் உங்களுக்கு கடுமையான வார்த்தைகளை பிரயோகம் செய்கிற மாதிரியான சூழலை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. பொறுமையை காத்து செயல்படுங்க. இந்த 11ஆம் தேதி செவ்வாயால் சில பிரச்சனைகளுமே வரலாம். அதனால் கவனமாக செயல்படுறது நல்லது. 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சாரம் நடக்குது. இந்த காலகட்டம் பாருங்கள், அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் ஒரு காலகட்டமாக இருக்குது. புனித பயணங்கள், தூர தேச பயணங்கள் இதெல்லாம் நிறைவேறும். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புறம் தொழிலில் உச்சநிலையும் மறுபுறம் தனிப்பட்ட ஆரோக்கிய வாழ்க்கையில் சில சவாலையும் ஒரே நேரத்தில் பெறக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்குதுன்னு சொல்லலாம். கடந்த மாதம் பாருங்கள், 7ஆம் வீட்டில் நிகழ்ந்த கிரக யுத்தம் இப்போ முடிவுக்கு வரதுனால உங்கள் கூட்டாண்மையில் இருந்து வந்த பெரும்பாலான பிரச்சனைகள் குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் 11ஆம் தேதி சொன்னோம் இல்லையா, அந்த செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துக்கு வராருன்னு, அப்போ பாருங்கள் அது 8ஆம் வீடு மேசத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. ஆரோக்கிய ரீதியாக சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கிறது நல்லதாக இருக்கும். சின்னதாக ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் உடனடியாக மருத்துவர் அணுகி அதுக்கு மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் 14ஆம் தேதி எப்போ சுக்கிரன் கர்மஸ்தானத்துக்கும் 15ஆம் தேதி சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்துக்கும் மாறுறதுனால புகழ் 8 திக்கும் பரவும். மாத முற்பகுதி கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்குது. பிற்பகுதி ரொம்பவுமே சுபமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துது. இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக
இந்த மாதம் மறக்க முடியாத ஒரு சில விஷயம் நடக்கும். 10ஆம் வீட்டில் ஏற்கனவே சஞ்சரிக்கிற குரு பகவான் 14ஆம் தேதி அன்னைக்கு பாக்கியஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தில் சுக்கிரனோடு கர்மஸ்தானத்தில் நுழையிறதுனால இந்த அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை, குரு சுக்கிர சேர்க்கை அலுவலகத்தில் உங்களோட பேர் ஒழிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி சிறப்பான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் சரி, அதுக்கான அங்கீகாரத்தையும் பாராட்டியும் ஏற்படுத்தும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது இந்த உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அது நிறைவேறும்னு கூட சொல்லலாம். 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் லக்னாதிபதி புதனும் விரையாதிபதி சூரியனும் பாக்கியஸ்தானத்துக்கு வராங்க. அதாவது ரிஷபராசிக்கு போகிறாங்க. பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடியவங்களுக்கும் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வெளிநாட்டு ஆன்சைட் வாய்ப்புகள் அல்லது தூர இடமாற்றம் லாபகரம் நிறைஞ்சதாக அமைய நிறையவே வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் சனியின் சஞ்சாரம் வியாபார வளர்ச்சியை கொஞ்சம் மெதுவாக கொடுக்கும். ஆனால் அப்படி மெதுவாக கொடுத்தாலுமே அந்த மாற்றம் அப்படிங்கிறது நிலையானதாக இருக்கும். அந்த வளர்ச்சி 10ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கையால் உங்களோட பிராண்டோட மதிப்பு அதிகரிக்கும். கலை, அழகு சாதன பொருட்கள், நிகழ்ச்சி மேலாண்மை, கல்வி சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்களின் வருகை அதிகமாக இருக்கும். 5ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், ஒரு சிறப்பான உயர்வு, புதாதித்ய யோகத்தால் வியாபார விரிவாக்கம், புதிய முதலீடுகளுக்குள்ளே நீங்கள் செய்கிற பேச்சுவார்த்தை இதெல்லாமே வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அனுமதியுமே அதே போல் டெண்டர்களுமே எளிதில் கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். மேலும் நீங்கள் இந்த மாதத்தில் என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன, இதை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகமுமே குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியிலிருந்து ஒரு ராசிக்கு ஒரு கிரக நிலை மாற்றம் ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். கிரக மாற்றம் அப்படிங்கிறது சுப பலனையும் அசுப பலனையும் ஏற்படுத்தும். அந்த பலனை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம், உபயோகம் செய்கிறோம் அப்படிங்கிறதுல நம்மளோட திறமை இருக்குது. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மாற்றம், திருப்பம், முன்னேற்றம் இது எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். 1ஆம் தேதி ராசிநாதன் நீச்சத்தை விட்டு வெளியே வரார், 8ஆம் இடத்துக்கு மாறுறாரு. நீச்சத்திலிருந்து வெளிவருவது நல்ல அமைப்புங்க. இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்கும். மறைமுக எதிரிகள்கிட்ட இருந்து கூட வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். குரு ராகு 6, 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் அமைப்பில் இருக்கக்கூடிய மறைமுக எதிரிகளையும் மறைமுக எதிர்ப்புகளையும் நீங்கள் இப்போ சிறப்பாக வெற்றி பெறுவீங்க. அவ்வளவு அது அற்புதமான யோகம் உண்டாகுது. பாக்கியாதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை வழியில் நன்மை கிடைக்கும், சொத்துக்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. பாக பிரிவினையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாயிடும். உங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம், அதுக்கான அங்கீகாரம் இப்போ சரியாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடி கூட இருக்கிறவங்களோட ஆதரவே உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ கூட இருக்கிறவங்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். குடும்பத்தோட ஆதரவும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். உங்களோட சொல்லுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க கட்டுப்பட்டு நடப்பாங்க பாருங்கள். உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் நிறைய பின்னடைவு இருந்திருக்கும், நிறைய மருத்துவ செலவு உண்டாகியிருக்கும். ஆனால் இப்போது உங்கள் தந்தை உடல் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வர்றதுனால மருத்துவ செலவு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் தாய், தந்தை, வண்டி வாகனம், அதே போல் காதல்லையுமே நல்ல ஒரு நிலைமை, நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வெளிநாடு போய் படிக்கணும், வெளிநாடு போய் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் அதுக்கான அனுமதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இளைய பருவத்தில் இருந்து நல்ல ஒரு படிப்பு விஷயத்தில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் நினச்ச இடத்துலேருந்து உங்களுக்கு கல்வி வாய்ப்பு இருக்கும். தொழிலுக்காக வியாபார ரீதியாக ஒரு சிலர்லாம் வெளிநாடு போகிற மாதிரியான வாய்ப்பு இருக்கும். அல்லது வெளியூர் போயாச்சும் உங்கள் வியாபார விரிவாக்கத்தை கண்டிப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தொடர்ந்து நீங்கள் புதன்கிழமையில் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்தின் அருளால் விரைவில் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அதே போல் குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவுமே பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இப்போ சிறப்பாக மாறுறதுனால உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும். வேறு மொழி பேசுகிறவங்க, வேறு இனம், மதம் சேர்ந்தவங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படும். அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பளத்தோடு வேலை மாறுதல் உண்டாகும். பொருளாதாரத்தை இதனால் நல்ல ஒரு ஏற்றம் வரும். திட்டமிட்ட காரியம் சிறப்பான வெற்றியோகத்தை கொடுக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி பிறக்கும். பெரும்பாலும் பழைய கடன்களை அடைச்சி இப்போ சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உருவாகி இருக்குங்க. இந்த அமைப்பு கண்டிப்பாக நன்மையை ஏற்படுத்தும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டால் நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். பணியில் நிலைத்த தன்மை இருக்கும், புதிய பொறுப்பு வரும், மேலதிகாரிகளோட ஆதரவும் பக்கபலமாக இருக்கும். வியாபாரத்தில் மெதுவான வளர்ச்சி இருக்கும், அது நிலையானதாக அமையும். பணவரவு சாதகமாக தான் மாறும்.
எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் புதன்கிழமையில் தொடர்ந்து உங்கள் குலதெய்வத்தை வழிபாடுங்க. குலதெய்வ வழிபாட்டால் நன்மை, நல்ல ஒரு உயர்வு, பொருளாதார நிலையில் ஏற்றம், இது எல்லாமே கிடைக்கும். உங்களோட வாழ்க்கையில் இது வரைக்கும் ஏற்பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ உண்டாகியிருக்கு. அதனால் இந்த காலகட்டம் கண்டிப்பாக குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு வேணும். குலதெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கூட குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு உங்கள் குலதெய்வத்தின் அருளால் நிச்சயம் கிடைக்கும். நல்ல ஒரு உயர்வு கண்டிப்பாக வந்து சேரும்.